கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த எபிசோடில் மனிதன் பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆளுகை செய்ய வேண்டும் என்பதே தேவனின் நோக்கம். எனவே எல்லா ஸ்திரீகளும் கர்ப்பம் தரிப்பது தேவனுடைய ஆதி ஆசீர்வாதம் என்று பார்த்தோம். இந்த எபிசோடில் ஏன் பெண்கள் கர்ப்பம் தரிப்பதில்லை என்பதற்கான பல காரணங்களில் குறிப்பிட்ட ஒரு காரணத்தை வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கப் போகிறோம். உதாரணம் 1, ஆதியாகமம் 30 மற்றும் 2 ராக்கேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராக்கேலின் மேல் கோபங்கொண்டு, தேவனல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். உதாரணம் 2, 1 சாமுவேல் 1 அந்நாளைச் சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இந்த 2 உதாரணங்களிலும் பொதுவான விஷயம் என்னவென்றால், இந்த 2 ஸ்திரீகளுக்கும் தேவனே கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். பலுகி பெருகுங்கள் எனும் ஆசீர்வாதத்தை ஏவாளிற்கு கொடுத்த தேவன் ஏன் இங்கே இந்த ஸ்திரீகளுக்கு கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார்? மேலும் ஒரு சில சம்பவங்களை வாசித்து பார்ப்போம். 1, ஆபிரகாமின் மனைவி சாராள் மலடியாயிருந்தாள். 2, ஈசாக்கின் மனைவி ரெபேக்காள் மலடியாயிருந்தாள். 3, சிம்சோனின் தாய் ஒரு மலடியாயிருந்தாள். 4, சாமுவேலின் தாய் ஒரு மலடியாயிருந்து பிள்ளைக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாள். யோவான் ஸ்நானனின் தாய் எலிசபெத் ஒரு மலடியாயிருந்து பிள்ளை வேண்டி காத்திருந்தாள். இவர்களில் அனைவருக்கும் முதலில் பிள்ளை இல்லாதிருந்து பிறகு பிள்ளை உண்டானது. மேலே சொல்லப்பட்டது போல இதிலும் சிலருக்கு கர்த்தரே கர்ப்பத்தை அடைத்திருக்கக்கூடும். வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்கள் பிள்ளைக்காக காத்திருந்ததையும் அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் போனதற்கு காரணம் கர்த்தரே அவர்கள் கர்ப்பத்தை அடைத்திருந்ததும் இந்த சத்தியத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவெனில், சொல்லப்பட்ட இவர்களுக்கு பிள்ளை உண்டாகாமல் போவதற்கு இருந்த எல்லா வகையான சரீர பிரச்சனைகளும் தேவனால் அற்புதமான விதத்தில் சரி செய்யப்பட்டுள்ளது. ஏன் தேவன் ஸ்திரீகளின் கர்ப்பத்தை அடைகிறார் என்று அடுத்த எபிசோடுகளில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.